உன்னை பொசிஷன் பண்ணி வை. எதுல பொசிஷன் பண்ணி வைக்கணும் தெரியுமா? நான் எதற்காக படைக்கப்பட்டேன்ங்கிறதுல நிலை வரப்படணும். எதற்காக படைக்கப்பட்டேன் சொல்லுங்க? தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இது இன்னைக்கு ஆழமா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். என் பேருக்காக நான் படைக்கப்படலை, என் தலையை உயர்த்துறதுக்காக நான் படைக்கப்படலை, என்னுடைய சிரசு ஆண்டவர் உயர்த்துறதுக்காக. இது எல்லாம் சப் பிளெஸிங்ஸ். ஆண்டவர் பெத்த பிள்ளைக்கு செய்கிற சின்ன சின்ன கடமைகள் மாதிரி. ஆனா என்னுடைய ஒரே நோக்கமும் எண்ணமும், ஆண்டவர் என்னை படைத்ததற்கான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய மகிமைக்காக. எப்படின்னு சொல்றேன், நம்மளை மட்டும் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக படைக்கல, நம்மளோட சேர்ந்து அவருடைய மகிமைக்காக நிறைய படைச்சு வச்சிருக்காரு. வாசிங்க வசனத்தை, சங்கீதம் 19 1-4. சங்கீதம் 19.